வணக்கம். ஓம் நமோ நாராயணா. உங்கள் ஆக்டிவேஷன் அஸ்ட்ராலஜர் கேஆர் கோவிந்தராஜ் பேசுகிறேன். கன்னி ராசிக்காரங்களுக்கான சிவராஜ யோகம் பேசுகிறோம். சார், கிரகங்கள் அந்த யோகத்துக்கு உரிய கிரகங்கள் சூரியனும் குருவும் தான். இந்த 2 கிரகம் ஜாதகத்தில் சிவராஜ யோகத்தை ஏற்படுத்துது ஒவ்வொரு ராசிக்கும். அப்போ இந்த கன்னி ராசிக்காரங்களுக்கு இந்த கிரகம் நமக்கு யோகத்தை எப்படி கொடுக்கும், வாரி வழங்கும் அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்குறோம். நமக்கு பொதுவாக ஜாதகம் இணைவு பார்க்குறோம். சூரியனும் குருவும் எந்த இடத்துல இருக்குது, இணைவாக இருக்குதா, பார்வையாக இருக்குதுன்னு பார்க்குறோம். இது பொது கருத்து தான். அது நம்ம இணைவு பார்வையெல்லாம் இல்லாமல் நம்ம நேரடியாகவே வந்துடுறோம், சப்ஜெக்ட்டுக்கு வந்துடுறோம். சிவராஜ யோகமும் வந்துடும். சிவராஜ யோகத்துக்கு அதிபதியான கிரகங்கள் சூரியனும் குருவும் நம்ம சொல்கிறோம். சார், கரெக்டு, ஓகே, நம்ம வந்துட்டான். சார், இந்த கிரகங்கள் யோகங்கள் பண்ணால் தான் நம்ம வாழ்க்கையில் மேலே வர முடியும். அப்போ ஒவ்வொரு ஜாதகத்துலேயும் யோக பலன்கள் இருக்கும், அப்போ இல்லாமல் இருக்காது. அப்போ அந்த இப்போ கூட்டு கிரகங்கள் கூட்டு யோகங்கள் நம்ம சொல்கிற மாதிரி இருக்கும். சார், எனக்கு இந்த யோகத்தை பற்றி நிறைய லைவில் நம்ம பார்த்துருக்குறோம், கேட்டுக்கிட்டு இருக்கோம், இப்போ வரையும் கேட்குறோம். ஆனால் வயசு தான் ஆகிருக்கு, இன்னும் எனக்கு அந்த யோக பலன் அனுபவித்த மாதிரி நமக்கு தெரியலை அப்படிங்கிறது பல பேருடைய ஒரு குமுறல் இருக்குது. சரி, நமக்கு யோகம் வேணும் அப்படின்னு சொன்னால் கிரகங்கள் தான் கொடுக்கும். அதனால தான் கிரக வழிபாடு இருக்குது. அதனால தான் கிரகங்களுடைய வழிபாடு வரும்போது தான் நமக்கு வாழ்க்கையில் மாற்றம் வரும். கிரகம் தான் நமக்கு மாற்றத்தை ஏற்படுத்துகிறோம். இது எல்லாத்துக்குமே தெரியும். இது தெரிஞ்சு நமக்கு அதுக்குண்டான அடுத்த மூமெண்ட்டு யாரும் போகிறது கிடையாது. எப்படி சொல்கிறதுன்னா, சார், இப்போ நான் ஜாதகம் பார்க்குறேன், ஜாதகத்தில் இந்த கிரகம் கெட்டு போயிடுச்சு அப்படின்னா அதை சரி பண்ணுறதுக்கு தான் நம்ம ஜாதகம் பார்க்குறோம். இப்போ என்கிட்ட வர்றீங்க, நான் ஜாதகம் பார்க்குறேன், சார் ஜாதகத்தை பாருங்கள் அப்படிங்கிறீங்க. ஜாதகத்தை பார்க்குறோம். ஜாதகத்தில் சார் இந்த கிரகம் கெட்டு போச்சு அப்படிங்கிறது சொல்கிறது பெரிய விஷயம் இல்லை, இந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்குங்கிறது பெரிய விஷயம் இல்லை, அது ஏன் நடக்கலை, அப்படி போயிட்டு ஏன் நடக்கலை அப்படிங்கிறது தான் மெயினாக பார்க்கணும். அப்போ 9 கிரகங்களும் இருக்கும். 9 கிரகங்களும் ஜாதகத்தில் இருக்கும், ராசிலையும் இருக்கும். இந்த 9 கிரகங்களை மாறிக்கிட்டே தான் இருக்கும். சார், அந்த கிரகங்கள் மாறக்கூடிய கிரகங்களில் பாசிட்டிவாக இருந்தால் பாசிட்டிவாக மாறிக்கிட்டே இருக்கும், நெகட்டிவாக இருக்குதான்னு பார்க்கணும். அப்போ ஒரு கிரகம் தடையாகவும் இருக்கும், சூரியன் தடையாகவும் இருக்கும். ஒரு கிரகம் தோஷமாகவும் இருக்கும், ஒரு கிரகம் சாபமாகவும் இருக்கும். இப்படி 9 கிரகங்களும் அவங்கவுங்களுடைய குணாதிசயங்களில் இயங்கிக்கிட்டே இருக்கும், ஒரு மனுஷனை இயக்கும். அப்போ இதில் எந்த கிரகத்தோடைய ஒரு காலகட்டத்தில் நமக்கு தடையாக இருக்குது, கடனாக இருக்குது, திருமணமாகாமல் இருக்குது, பிரச்சனையாகவே இருக்குதுன்னா அதைத்தான் அங்கே பார்க்கணும். பர்டிகுண்டான பிளானட் எது, கிரகம் எதுன்னு நம்ம பார்க்கணும். 9 கிரகத்தில் எது அந்த மாதிரி நமக்கு தடை ஏற்படுத்துதுன்னு பார்க்கணும். இந்த மாதிரி கிரக தடைகள்னால நமக்கு வருதுன்னா அதை நம்ம சரி பண்ணணும். அப்போ அதை சரி பண்ணுறதுக்கு நமக்கு அதுக்குண்டான மருந்து இருக்குதா, அதுக்குண்டான மெட்டீரியல் இருக்குதா அப்படின்னு பார்க்கணும். அப்போ அதை சரி பண்ணுறதுக்கு உண்டான மெட்டீரியல் இருந்தால் தான் நம்ம அதை சரி பண்ண முடியும். அப்போ தான் நம்ம அதை பற்றி நம்ம பேசுகிறோம். உங்கள் லைவில் நம்ம பேசுகிறதே அதை சரி பண்ணிக்கலாம், சரி பண்ணக்கூடிய மெட்டீரியல் இருக்குது, அதை சரி பண்ணால் சரியாயிருவோங்க அப்படிங்கிறதுனால தான் நம்ம இவ்வளவு தூரம் பேசுகிறோம். எடுத்தவனே டக்குன்னு விஷயத்துக்கு வந்துடுறோம். அப்போ நமக்கு இருக்கும், அது இல்லாமல் அது நடக்காது. ஒரு விஷயம் நடக்குதுன்னா அங்கே ஏதோ ஒரு சென்டிமெண்ட் இருக்கும். அப்போ நமக்கு கிரகங்கள்னால ஏதோ ஒரு இடத்துல ஒரு பாதிப்பு இருக்கிறதுனால தான் நமக்கு திருமணம் நடக்காமல் இருக்கிறது. ஒருத்தங்களுக்கு வேலை கிடைக்காம இருக்குது, ஒருத்தர் பணம் கொடுத்து ஏமாந்து இருப்பாங்க, ஒருத்தர் வேலைக்கு போய் போலி அப்பாயின்மெண்ட்டை வாங்கியிருப்பாங்க, ஆனால் அது போலியாக இருக்கும். இதெல்லாம் ஏமாந்துருவாங்க. ஈஸியாக ஏமாறக்கூடிய எண்ணலைகளை கொடுத்துரும். ஏன் அப்படி கொடுக்குது அப்படின்னா, கிரகங்களுடைய தோஷமோ சாபமோ நமக்கு இருக்குதுன்னா நம்ம ஈஸியாக ஏமாந்துருவோம். அது நம்ம கண்ணுக்கு தெரியாது. ஏமாந்த முன்னாடி தான் நம்ம அடுத்தது ஓடுவோம். எங்கே போடுவோம்? கவர்மெண்ட்டில் இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனுக்கு, காவல் நிலையத்துக்கு போய், சார் நான் ஏமாந்துட்டேன். இப்போ நம்ம நிறைய பார்க்குறோம் இல்லைங்களா, லைவ்லையும் பார்க்குறோம், பேப்பர்லேயும் பார்க்குறோம். எத்தனை பேர் பணம் கொடுத்து, வேலைக்கு பணம் கொடுத்து ஏமாந்தவங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க, வெளிநாட்டில் ஆன்லைனில் ஏமாந்தவங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க. இதெல்லாம் நடக்குது இல்லைங்க. எவ்வளோ பெரிய நிறுவனம் நடத்திருந்தாலும் 10 லட்சம் 50 லட்சம் 1 கோடின்னு ஏமாந்துடுறாங்கல்ல, இருக்குதா இல்லைங்களா? ஏமாந்து தானே இருக்கிறாங்க. அது நடைமுறை நடக்குது இல்லைங்களா? அதுக்கு தான் சொல்கிறது. அப்போ கிரகம் ஏதோ ரூபத்தில் நம்மளுக்கு லாக் பண்ணணும் அப்படின்னா அதை லாக் பண்ணிடும். அதுலேருந்து நம்ம வெளியில் வர்றதுக்கு, அந்த லாக்லேருந்து நம்ம வெளியில் வர்றதுக்கு என்ன, நம்ம முதல்ல ஆல்ரெடி ரெடி ஆகிக்கணும். அப்போ சிவராஜ யோகங்கிறது ஒரு லக்கான யோகம். அந்த யோகத்தை கொடுக்கணும் அப்படின்னா இப்போ ஒன்றும் இல்லை. இப்போ டெய்லி நம்ம லாட்டரி சீட்டு நடந்துக்கிட்டு தான் இருக்குது, லாட்டரி சீட்டு நம்ம வாங்கிட்டு தான் இருக்கிறாங்க. யார் லாட்டரி சீட்டு வாங்காமல் இல்லை? இங்கே இல்லை, கேரளாவில் போயாவது வாங்குறாங்க. அப்போ லக்குன்னு ஒன்று இருக்குது, அதிர்ஷ்டம்னு ஒன்று இருக்குது. இது இருக்குது. இந்த அதிர்ஷ்டம் நமக்கு வர்றதுக்கு தான் நம்ம போய் வாங்குறது, லாட்டரி சீட்டு போய் வாங்குறது, நம்ம இப்போ வாங்கி பார்த்து நமக்கு பரிசு விழுகிறது. அப்போ அந்த யோகம் இருந்துச்சுன்னா, இந்த சிவராஜ இந்த ராசியில் இருக்கிறவங்களுக்கு சாபம்லாம் இல்லாமல் தான் லாட்டரி சீட்டில் அதிர்ஷ்டம் விழுகுது.
ஒரு யோகம் இருக்கும்போது லாட்டரி சீட்டு மூலியமாவோ, இல்லை உயர் பதவி மூலியமாவோ, இல்லை புதுசாக வேலை கிடைக்கணும்னாவோ, இல்லை புதுசாக ஒரு தொழில் ஆரம்பிக்கணும்னாலவோ அது சப்போர்ட் பண்ணும். அந்த யோகம் வேலை செஞ்சிடும். அப்போ அந்த வேலை செய்யும்போது நம்ம தொழில் மூலியமா வருமானம் வரும். வேலை இப்போ அரசு வேலைக்கு பார்த்தோன்னா கவர்மெண்ட் வேலை கிடைக்கும். நமக்கு எதுவுமே வேண்டியதில்லை. நேரடியாக எக்ஸாம் எழுதுனா இப்போ மெரிட்டில் வர்றோம், பாஸ் பண்ணுறோம், நமக்கு அப்பாயின்மெண்ட் வருது, டியூட்டியில் ஜாயின் பண்ணுறோம். இதெல்லாம் இந்த சிவராஜ யோகம் செய்யும். இந்த ராசியில் இருக்கிறவங்களுக்கு இந்த யோகத்தை ஏற்படுத்திடும். அதுக்காகத்தான் நம்ம சொல்கிறோம், ஒரு யோகம் ஜாதகத்தில் எந்த ஜாதகத்துலையுமே யோகம் இல்லாமல் இல்லைங்க. எல்லா 12 ராசியிலையும் 12 ராசியில் இருக்கிறவங்களுக்கும் யோகம் இருக்கும். என்னன்னா நமக்கு தெரியறது இல்லை. இப்போ எப்படி சொல்கிறதுன்னா, இப்போ நம்ம டாக்டருக்கு படித்து தான் நம்ம டாக்டர் ஆகி நம்ம உடம்புல இருக்கிற நரம்பு எலும்புன்னு ஒவ்வொரு செக்ஷனுக்கும் ஒருத்தர் வர்றாங்க. சரிங்களா? அதான் உண்மை. அதே மாதிரி தான் அந்த ஜோதிடத்தை படித்து தான் ஒவ்வொரு கிரகத்தை நம்ம பார்த்து தான் என்னென்ன கிரகம் எந்தெந்த நேரத்தில் அதை ரியாக்ஷன் காமிக்குது. அந்த ரியாக்ஷன் உடம்புலையும் காமிக்குது, ஜாதகத்துலேயும் காமிக்குது, ஃபேமிலிலையும் காமிக்குது. இது எல்லாமே கிரக ஆற்றல்னால காமிக்குது. அப்போ இதை எப்படி சரி பண்ண முடியும்? இந்த கிரக ஓட்டத்தை எப்படி நம்ம சரியாக நமக்கு சாதகமாக பயன்படுத்த முடியும்னு நம்ம பார்த்து அதை சாதகப்படுத்துகிறோம். நமக்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்துகிறோம். அந்த கிரகம் நன்மை செய்யறதுக்கு உண்டான வாய்ப்பை நம்ம ஏற்படுத்துகிறோம். அப்படி பண்ணும்போது தான் நமக்கு அந்த கிரக மாற்றங்கள் நமக்கு ஒரு நல்ல ஒரு பலனை கொடுக்குமே தவிர, நம்ம நார்மலாக சொல்லி எதுவுமே பண்ண முடியாது. அப்போ நம்ம தெரிஞ்சுக்கிறது என்ன, நமக்கு யோக பலன்கள் ஜாதகத்தில் இருக்கும். அடிப்படையான விஷயங்கள் நமக்கு தெரியறதில்ல. அப்போ நமக்கு முன்னாடி நம்ம தாத்தா பாட்டி இவங்க செய்ததெல்லாம் நமக்கு தெரியுமா? ஞாபகம் இருக்காது. இப்போ நம்ம படித்தது எல்லாத்தையுமே ஞாபகம் வச்சுக்க முடியாது. அதே மாதிரி நமக்கு முன்னாடி செஞ்சுருக்கக்கூடிய நம்ம தாத்தா பாட்டி செய்த சாபமோ தோஷமோ நமக்கு தெரியாது. அப்போ நம்ம படிக்கும்போது தான் நமக்கு விஷயம் தெரியுது. அப்போ தான் நம்ம எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணுறோம். அதே மாதிரி ஜாதகத்தை எடுத்து படுத்து நம்ம ஒவ்வொன்றா இன்ஸ்ட்ருமெண்ட்டில் செக் பண்ணத்தான் நமக்கு இந்த கிரகத்தோடைய செவ்வாய் கிரகத்துடைய செவ்வாய் தோஷம் இருக்குது, ராகு கிரகத்துடைய ராகு தோஷம் இருக்குது, கேது தோஷம் இருக்குது, இல்லை சாபம்னா ஒரு முன்னோர்கள் சாபம், பித்ரு சாபம், இந்த மாதிரி சாபம் ஒரு 14 சாபங்கள் இருக்குது அப்படின்னு நமக்கு தெரியும். அப்போ தெரிஞ்சு நம்ம செஞ்சுருக்க சாபம் என்னங்கிறது செஞ்சு அதை நம்ம கண்டுபிடிக்க முடியும். அதுதான் லைவாகவே காமிக்க முடியும், செக் பண்ண முடியும். அப்போ தான் அதுக்கு உண்டான ரெமெடி கிடைக்கும். அப்போ தான் நமக்கு உண்டான ஒரு யோக பலனை நம்ம அனுபவிக்க முடியும். இது நமக்கு பெரும்பாலும் தெரியறதில்ல. ஏன்னா நான் அந்த மாதிரி ஒரு ஆராய்ச்சி பண்ணி நம்ம அந்த ஒரு படிப்பை மாதிரி நம்ம அதுலேயே அந்த கிரகங்களையே பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். அந்த கிரகம் என்ன பண்ணுது, ஏது பண்ணுது, அதை எப்படி ஆக்டிவேஷன் பண்ணுங்கிறத நம்ம நிறைய ஆய்வு பண்ணுறோம். அப்படி ஆய்வு பண்ணும்போது தான் நம்ம சீக்கிரம் தெரிஞ்சிருது. 12 கட்டத்தில் நம்ம ஒரு கன்னிராசியில் பிறந்திருக்கோம். அந்த கன்னிராசியில் இருக்கிறவங்க இப்போ 12 கட்டத்துலேயும் 9 கிரகங்கள் தான் இருக்கும். அப்போ இந்த 9 கிரகத்தை எந்த கிரகத்தை நம்ம சரி பண்ணணும், எந்த கிரகத்தை சரி பண்ணால் நம்ம வாழ்க்கை சேஞ்சஸ் ஆகும், என்ன சாபம் இருக்குது, என்ன சாபத்தை நம்ம சரி பண்ணால் சரியாகும். அப்போ கடன் சரியாகிறது, அப்போ ஒரு சாபம் விலகும் போது ஒவ்வொன்றும் சரியாகும். அப்போ இதெல்லாம் எதுன்னு நம்ம பார்த்து தான் சரி பண்ணணும். இப்போ நம்ம பேங்க்கில் கடன் வாங்கும்போது நம்மகிட்ட எத்தனை விதமான பேப்பர்ஸ் வாங்குறாங்க, எத்தனை பக்கம் நம்ம கையெழுத்து போடுறோம். அப்போ நம்ம கையெழுத்து போட்டு பணம் நம்ம கைக்கு வந்த முன்னாடி நமக்கு உண்டான அத்தனை பேப்பர்ஸ் அங்கே இருக்குது. நம்ம ஜாதகம் மாதிரி பேங்க்கில் இருக்கும். 1 by 1 பட்டணம் தட்டினா அப்படியே க்ளீனாக வந்துடும். அப்போ அதெல்லாம் நம்ம கொடுத்தா தானே நமக்கு அங்கேருந்து பணம் வெளியில் வருது. நமக்கு சொத்து இருக்குதுன்னே கொண்டு போய் நம்ம கொடுத்தவொடனே நமக்கு கடன் பேங்க்கில் பணம் கொடுக்குறது இல்லையே. அவங்களுடைய ப்ராசஸ் என்னென்ன ப்ராசஸ் பண்ணுறாங்களோ அதுக்கெலாம் நம்ம கையெழுத்து போட்டு அதுக்கெலாம் ஒப்புதல் கொடுத்தானே வருது. அது மாதிரி தான் நமக்கான கிரகங்கள் நமக்கு சப்போர்ட் பண்ணுறது. எந்தெந்த கிரகங்கள் சப்போர்ட் இல்லாமல் இருக்குது, அந்த கிரகத்தை நம்ம சப்போர்ட் பண்ணால் நமக்கு நன்மை நடக்கும் அப்படிங்கிறத நம்ம ஒவ்வொன்றா பார்த்து நம்ம அந்த ப்ராசஸ் பண்ணும்போது தான் தடை விலகி நமக்கு வாழ்க்கையில் ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் இந்த சிவராஜ யோகம். இதுக்கு தான் நம்ம சொல்கிறது. அப்போ நம்ம பார்க்குறது, நம்ம ஜாதகம் பார்த்தாலும் சரி, ஜாதகம் பார்க்கலைனாலும் சரி, இந்த உலகத்தில் நம்ம பிறந்துட்டாவே நமக்குன்னு ஒரு பிளானட் ஆக்டிவேஷனில் தான் இருக்கும். அது இல்லாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அப்போ அந்த பிளானட்டோடைய ரேஸ் பவர் தான் பூமியிலே இருந்தாலும் மனித உடம்புலேயே இருந்தாலும் அதோடைய ஆக்டிவேஷன் பாசிட்டிவ்னா பாசிட்டிவ், நெகட்டிவ்னா நெகட்டிவ். அப்போ ஒரு நெகட்டிவ் நடக்க போகுது அப்படின்னா அதை தடுக்கணும். அப்போ தான் நம்ம அதில் ஜெயிக்க முடியும். இப்போ இதுக்கு சின்னதே சொல்லிடுறேன். இப்போ மழை பெஞ்சு ஒரு குளம் உடஞ்சிருச்சுன்னா திரும்ப அந்த குளத்தில் தண்ணி வெளியில் வர்றதுன்னா அந்த குளத்தை அடுத்த நிமிஷம் என்ன பண்ணுறோம், அந்த அணையை கட்டுறாங்க. அணை கட்டினா திரும்ப தண்ணி நிற்கிது இல்லைங்களா? அப்படியே விட்டுறதில்ல. அரசு நடவடிக்கை எடுத்து நிப்பாட்டுது இல்லைங்களா? அது மாதிரி தான் நமக்கு கிரகத்தோடைய சப்போர்ட்டு இல்லாமல் இருக்குது அப்படின்னா அதை சரி பண்ணிக்கணும்.
அந்த அணையை சரி பண்ணி தண்ணி தேக்குற மாதிரி நமக்கு நெகட்டிவை சரி பண்ணி தேக்கி வச்சுக்கணும். அப்படி தேக்கி வைக்கும்போது தான் நம்ம வாழ்க்கையில் வந்து ஒரு மாற்றத்தை வந்து நம்ம கொண்டு வர முடியும். கிரகம் மாற்றம் தான் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றமே தவிர மற்ற மாற்றங்கள் கிடையாது. அதனால தான் கிரகங்கள் மாற்றத்தை வந்து எப்படி சொல்லியிருக்கிறாங்க, ராசின்னு சொல்லியிருக்காங்க, ஒரு அதிர்ஷ்டம்னு சொல்லியிருக்காங்க. அப்போ கிரகங்களுடைய இந்த ராசி அதிர்ஷ்டம் இல்லைன்னா எதுவும் இல்லை. அப்போ ராசின்னா அதிர்ஷ்டம்னா இருக்கனால தான் அது பேரே வருது, இல்லைன்னா வராது. அப்போ கிரக மாற்றங்களுக்கு தான் ராசி பலன்களையும் சரி பொதுவாக ஒவ்வொருத்தங்களுக்கு தசை புத்தி காலம்னு வருது, ஓரை அப்படின்னு சொல்லலாம் வருது. அப்போ ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு தொடர்பு இருக்குது. அப்போ எல்லாமே ஒரு சப்போர்ட் பண்ணணும். இப்போ ஒரு வீட்டில் நான் வேலைக்கு போகிறேன்னா மனைவி குழந்தை எல்லாமே சப்போர்ட் பண்ணணும். அதே மாதிரி அவங்களும் இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும். கணவன் மனைவிக்கு சப்போர்ட் பண்ணணும், நம்ம குழந்தைகள் வந்து நமக்கு சப்போர்ட் பண்ணணும். நல்லா படிக்குதுன்னா அதுக்கு வேணுங்கிறத வாங்கி கொடுக்கணும். அப்போ படிப்புக்கு நம்ம சப்போர்ட் பண்ணணும். அப்போ அவங்க உட்காந்துருக்க இடத்துக்கு படிக்கிறதுக்கு என்னென்ன வேணும், பேனா வேணும், பென்சில் வேணும், சேர் வேணும், இதெல்லாம் வாங்கி கொடுத்தா தானே அவங்க ஃப்ரீயாக உட்காந்து படிக்க முடியும். படிக்கிற இடம் வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கணும். இதெல்லாம் நம்ம ஏற்படுத்துகிற மாதிரி தான் இந்த 9 கிரகங்களும் நமக்கு சப்போர்ட் பண்ணணும். அப்போ தான் நமக்கு வந்து அந்த சிவராஜ யோகம் வேலை செய்யும். இந்த கிரக சப்போர்ட் இல்லைங்கும் போது இந்த யோகங்கள் வந்து வேலை செய்யறதில்லை. இதை நீங்கள் ஈஸியாக புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் நான் விளக்கங்கள் கொடுக்குறேன். அப்போ ஒவ்வொருத்தங்களும் நம்ம தெரிஞ்சுக்கணும். பொதுவாக நம்ம ராசியில் வந்து ஒரு சிவராஜ யோகங்கிறது அந்த ராசிக்கு வந்து அந்த கிரகம் நன்மை செய்யும். கிரகம் நன்மை செய்யாமல் இருக்குது. நன்மை செய்யறதும் கிரகங்களே தான், தீமை செய்யறதும் கிரகங்களே தான். தீமை செய்யாமல் இருக்கிறத தடுக்கணும். அப்போ உங்கள் ஜாதகத்தில் இந்த நான் சொல்கிற மாதிரி கிரகத்தடைகளோ சாபங்களோ இருக்குது, அதை பார்த்து நம்ம சரி பண்ணணும், தெரிஞ்சுக்கணும், அதுக்குண்டான விட வேணும் அப்படின்னா என்னுடைய நம்பர் கீழே வரும். அந்த நம்பரில் வந்து நீங்கள் நேரடியாகவும் பார்க்கலாம், கன்சல்ட்டும் ஆன்லைன்லேயும் கன்சல்ட்டும் உண்டு, நேரடியாகவும் பார்க்கலாம். பார்த்து பொறுமையாக நிதானமாக என்னென்ன பிளானட்டு எந்தெந்த கிரகங்கள் வந்து உங்களுக்கு வீக்காக இருக்குது, அதை எப்படி சரி பண்ணணுங்கிறத எல்லா டீட்டெயில் நம்ம சொல்லுவேன். அப்போ அதுக்குண்டான தீர்வு உங்களுக்கு கிடைக்கும். அப்போ தொடர்ந்து என்னுடைய வீடியோ பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி நேயர்களே, வணக்கம்.